வந்து ஒரு புயல் வரப்போகுது, கொஞ்சம் எல்லாம் ரெடியா இருங்க. மேடம் மோகனா வெல்கம். உங்க புயலை இன்வைட் பண்றதுக்கு எங்க புயல் ரெடியா இருக்காங்க. நம்ம கோவை மாநகரத்துக்கு சிறுவாணி எவ்வளவு பிரபலமோ அந்த மாதிரி சேலத்துக்கு மாம்பழம் பிரபலம் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரு பிரபலம் இருக்காரு. அதுதான் இவர் நம்ம சூப்பர் ஸ்டார். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் சேர்மன் ஆஃப் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அண்ட் கார்பரேட் ட்ரைனர். இதை போல இன்னும் ஏறலாம். அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ரோட்டரியன், அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜேசி என்ற புகழை பெற்றவர். இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். இவரை பத்தி சொன்னோம்னா நமக்கு நேரம் பத்தாது. ஆனா இந்த பொன்னான நேரத்துல அவர் முன் நான் பேசுறதை விட அவர் பேச நாம கேட்டா ரொம்ப உற்சாகமா இருக்கும்னு கூறி அவரிடம் இந்த தருணத்தை ஒப்படைக்கிறேன். நன்றி மேடம் மோகனா. நன்றி மேடம் மோகனா. செக்கர்வாடுத்து சிவந்த நட்சத்திரம் மேலை திசையில் கோலமிட்டு குதூகலத்துடன் விடைபெற்றுக் கொண்டு போயிருக்கும் இந்த இனிய பொன்மாலை பொழுதினிலே இந்த இனிமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும். India is always a magical land with a traditional richness visible in splendid architecture, enchanting dancers and divine nature, the softest minds embellished with the finest thoughts. In this country, youth is power, youth is leadership, youth is passion, youth is dedication, youth is freedom, youth is love, youth carries traditions forward, youth is the voice of the nation. My dear young, energetic, enthusiastic, everlasting, intellectual youth of India, you are the voice of our nation. Youth is not a time of life, it is a state of mind. It is not a matter of red cheeks, red lips, and supple knees. It is the temper of the will, a quality of the imagination, a vigor of the emotions. It is a freshness of the deep springs of life. Youth means a temperamental predominance of courage over timidity of the appetite for adventure over a life of case. Youth is a bank where we may deposit our most precious treasure, the hard-won wisdom and the dreams of better world. Youth can guard and protect these and perhaps invest them wisely for prompt larger than we ever dreamed. எனக்கு கொடுத்த சப்ஜெக்ட் என்னன்னா யூத் அண்ட் தேர் ரோல் இன் பில்டிங் இந்தியா அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் யூத்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். மேபி வயசுல வந்து அதிகமாக இருந்தா கூட மனசுல யூத்தா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. வயசும் சரி மனசும் சரி இரண்டும் சேர்ந்து யூத்தா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் யூத்துக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, இஃப் யூ திங்க் பாசிட்டிவ்லி, நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா சவுண்ட் பிகம்ஸ் மியூசிக். சப்தம் வந்து இசையாகும். தன்னம்பிக்கையோட நினைச்சீங்க, நேர்மையான எண்ணத்தோட நினைச்சீங்கன்னா சப்தமும் இசையாகும், சலனமும் நடனமாகும், புன்னகையும் சிரிப்பாகும், மனமும் தியானமாகும், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாகும். அப்ப அந்த வாழ்க்கை கொண்டாட்டமாகணும்னா என்ன செய்யணும்? அப்துல் கலாம் சொல்வாரு, learning gives creativity, learning gives creativity, thinking gives creativity, gives thinking, thinking provides knowledge, and the knowledge makes you great. We are God's children with strong mental strength. We will win and win and have the will to win. When God is with us, who could be against us? Success is a good fortune that comes from aspiration, desperation, perspiration and inspiration. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். ஸ்ட்ராங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தாதான் நீங்க எல்லாமே மேல வர முடியும். மனசுல வந்து இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எனக்கு தலைவலிக்குது நினைச்சீங்கன்னா தலைவலி வரும். தலைவலி இருந்தா கூட எனக்கு தலைவலி இல்லைன்னு சொன்னா தலைவலி போயிடும். அப்ப எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் ஒன் மாடிஃபைடு, ட்ரைனிங் மேக்ஸ் குவாலிஃபைடு, பட் இன்வால்வ்மெண்ட் மேக்ஸ் மீ வெரி சாட்டிஸ்ஃபைடு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டா தான் பரவாயில்ல. வாழ்க்கையில சேஞ்ச் இஸ் த பிலாசபி ஆஃப் லைஃப். சேஞ்ச் இஸ் த பிலாசபி ஆஃப் த லைஃப். சேலஞ்ச் இஸ் த எய்ம் ஆஃப் லைஃப். சேலஞ்ச் இஸ் த எய்ம் ஆஃப் த லைஃப். ட்ரை த சேலஞ்ச், த சேஞ்ச், and never try the change on challenge. Be strong enough to accept the challenge of life. Don't say to God, why me? நான் ஏன்
எனக்கே இந்த மாதிரி, எதனால நான் இப்படி கஷ்டப்படுறேன்? நோ, டோன்ட் இன்சிஸ்ட் ஆன் ட்ரை மீ. ஆண்டவா என்ன நீ எடுத்துக்கோ, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நான் இதை செய்யற மாதிரி என்ன வந்து பலம் கொடு. அண்ட் லிவ் எ கரேஜியஸ் அண்ட் சேலஞ்சிங் லைஃப். ஒரு கரேஜ், ஒரு அஷ்டலட்சுமி சொல்லுவாங்க. ஒருத்தன் ஒரு தடவை ஒரு மகாராஜாவுக்கு எல்லா, ஏன்னா கார்த்திகை 13 நிமிஷம் தான், 14 நிமிஷம் சொல்லியிருக்காரு, நான் 13 நிமிஷம் சொல்லியிருக்கேன், 1 நிமிஷம் அவருக்கு ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காரு. எல்லா ஒரு மகாராஜா எல்லா செல்வமும் போயிடுச்சு. மறுபடியும் ஆண்டவன் அவர் முன்னால வரும்போது உனக்கு என்ன லட்சுமி வேணும், அஷ்டலட்சுமி கேட்கும்போது எனக்கு தைரிய லட்சுமிங்கிறாரு. தைரியம் தான் வாழ்க்கையில எல்லாம் வரும். என்னுடைய வாழ்க்கை கூட தைரியத்தினால தான் நான் இப்படி இவ்வளவு தூரம் இருக்கேன். கார்த்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றாரு, 3800 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாரு, சாதாரண விஷயம் இல்ல. சபரீஷ், சுதீப், ஜஸ்வந்த், யூ கேன் டேக் ஆல் தீஸ் யங்ஸ்டர்ஸ். இவங்களுடைய ஸ்டோரி எல்லாம் எனக்கு தெரியும். இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி இருந்தா தெரியும். It is only because of their courage. It is only because of courage. Soft speech, clean heart, peaceful eyes, thankful hands, focused mind, determined decision with God's fear will always make you very successful. Success ஒன்றும் பெருசா இல்லைங்க. There is no magic. There is no magic formula. அதுல வந்து only there are three essential ingredients which when compared can work towards the desire to succeed. நான் வந்து ஒரு டிசைர் இருக்கணும், நான் சக்சஸ் ஆவேங்கிற டிசைர் மனசுல நினைக்கணும். எண்ணங்கள் எல்லாம் சொற்களாக, சொற்கள் எல்லாம் செயல்களாக, செயல்கள் எல்லாம் பழக்கங்களாக, பழக்கங்கள் எல்லாம் சுபாவங்களாக, சுபாவமே வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை எங்க இருந்து வருதுன்னா நல்ல எண்ணம். நீங்க நல்ல எண்ணத்தோட வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை உங்களுக்கு சுவையாகவும் இருக்கும், நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். So the desire to succeed, the willingness to work hard. You should have a willingness. சும்மா நான் வந்து டிசைர் பண்ணா மட்டும் பத்தாது, நினைச்சிட்டேன் போதுன்னா. You should have a willingness to work. You should work towards that goal and consistent efforts. Continuous efforts எடுத்துட்டே இருக்கணும். Your efforts may fail. Your efforts may fail, but don't fail to make any efforts. Sir, optimism என்ன சார்? Optimism means tendency to expect the best in all things. The best in all things. Confidence in success, belief that good will trump over எல்லாத்துலயுமே. Think different, act different, dream different. Think different, act different, dream different. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓயோங்கிற அந்த கான்செப்டை வந்து ஒரு 1000 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சாங்க. ரெட் பஸ் 10,000 ரூபாய் வச்சு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் திங்க் பண்ணாங்க. They think differently. இன்னைக்கு எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு, எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும். டோன்ட் லீவ் த ஆப்பர்ச்சுனிட்டி. எங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் விட்டுறாதீங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துல நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, இஃப் யூ மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, செகண்ட் டைம் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பாத் ஆஃப் த சக்சஸ் ஆல்வேஸ் வில் ஹேவ் அ ஓஸ். சக்சஸ் நடக்கிற இடத்துல உங்களுக்கு நிறைய ஓஸ் கிடைக்கும். அந்த ஓஸ் என்ன? அப்டக்கல்ஸ். டோன்ட் திங்க் தேர் ஆர் த அப்டக்கல்ஸ், தேர் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஓங்கிறத வந்து நீங்க அப்டக்கல் நினைச்சீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. You must be a leader. How a leader should be? The leader has to lead, build, and maintain highly motivated teams by providing the skills, the techniques, motivation, and drive to succeed in building and leading high performance teams. இதான் கார்த்தி சொன்னாரு, build nation. அது பேசுங்க அங்கிள் அப்படின்னா. So negative thinker always is a difficulty in every situation. A negative thinker பாத்தீங்கன்னா எப்பவுமே he will see the difficulty in every action, every opportunity. But a positive thinker sees an opportunity in every difficulty. ஒரு டிஃபிகல்ட்டினா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்ப்பாரு. அந்த மாதிரி if you find the whole world is against you and you are alone on one side ன்னு வச்சுக்கோங்க. இதோட கிரீக்ல எல்லாரும் உங்களுக்கு முன்னால இருக்காங்க, நீங்க தான் கடைசியில் இருக்கீங்கன்னா just turn it. நீங்க உடனே டர்ன் பண்ணுங்க, எல்லாரும் உங்களுக்கு பின்னால வருவாங்க. Then you become the leader. சார் லீடருக்கு என்ன சார் லீடர்? லீடர்ஷிப் என்ன சார்? நீங்க எல்லாம் we were requested you to make a nation building. நேஷன் பில்டிங் என்ன சார் வேணும்? எல்லாரும் யார் எடுத்தாலும் ஜெனரலா என்ன சொல்றாங்க? லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். லீடர்ஷிப் குவாலிட்டி எவ்வளவு இருக்கு தெரியுமா? என்னன்னு இருக்கு தெரியுமா? த லீடர்ஷிப் ட்ரெண்ட், தலைமை போக்கு. லீடர்ஷிப் ட்ரைனிங், தலைமை பயிற்சி. ஸ்ட்ராட்டஜி, தலைமை சொல்லும் வியூகம். லீடர்ஷிப் டேலண்ட், தலைமை திறன். லீடர்ஷிப் ஸ்டைல், தலைமை பாணி. லீடர்ஷிப் அசஸ்மெண்ட், தலைமை மதிப்பீடு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், உணவுசார் நுண்ணறிவு. பர்ஃபார்மன்ஸ் எவாலுவேஷன், செயல்திறன். பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், செயல்திறன் மேலாண்மை. டெக்னாலஜி, தொழில்நுட்பம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது.
கிரியேட்டிவ் திங்கிங், புதிய புதிய சித்தாந்தங்கள், புதிய புதிய சிந்தனைகள், ஆட்டிடியூட், உங்களுடைய நேர்மறை எண்ணங்கள், கோல் செட்டிங். ஒரு லீடர் வந்து கோல் செட் பண்ணணும். சோ குறிக்கோள்களை நீங்கள் அங்கே பிக்ஸ் பண்ணணும். பாலிசிஸ், கொள்கைகள், பிலீஃப்ஸ், நம்பிக்கை, நீங்களும் நம்பினோம், உங்க டீமையும் நம்பிக்கை வைக்கணும். ரெசிலியன்ஸ், அப்படியே நெகிழணும். அப்படியே வந்து அவங்கள வந்து மை மேன் இஸ் மை மேன் அப்படின்னு நம்பி உங்ககிட்ட வரணும். அண்ட் லீடிங் சேஞ்சஸ், மாற்றங்களை கொண்டு போகக்கூடிய அந்த தலைமை பயிற்சி வச்சிருக்கணும். எஜிலிட்டி, ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும். ரொம்ப ஷாபியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். நீங்க யார் எப்படி இருந்தாலும், என்ன வயசானாலும் சரி, என்ன பிசிக்கல் இருந்தாலும் சரி, அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம், இது ரெண்டு இருந்தா மகிழ்ச்சி. சோ அது கிடைக்கணும். அந்த காக்னிட்டிவ் ஃபிளெக்சிபிலிட்டி, அந்த அறிவாற்றல் இருக்கக்கூடிய இருக்கணும். அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னா எப்படி வேலை செய்யறது, எங்க, அதாவது ரோல் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ரோல் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க டிஃபரெண்ட் ரோல்ஸ் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். வீட்டுல வந்து பையன், மனைவிக்கு வந்து கணவன், தந்தைக்கு மகன், மகனுக்கு தந்தை, பணியாளர்களுக்கு முதலாளி, ஆபீஸ் ஸ்டாஃப், இந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் இருக்கு. நீங்க ஒரு நடிகர், யூஆர் an actor, you have to act in different roles in different places. அப்பா ரோல வந்து ஆபீஸ்லயும், ஆபீஸ் ரோல வந்து பொண்டாட்டி காமிக்க முடியாது. So role performance is important for a leader. Sir, you should know, the leader should know what is the difference between motivation, satisfaction, inspiration and manipulation. Motivation is nothing but it refers to the drive and the efforts to satisfy a want or a goal. அதுதான் சார் மோட்டிவேஷன். motive for action, ஒரு motive for action. Whereas satisfaction refers to the contentment experience when a want is satisfied. ஒரு தேவை நிறைவேற்றதுனா அது வந்து satisfy ஆகுது. Inspiration is bringing about a change in the thinking pattern. Inspiration, உங்க thinking patternல சேஞ்ச் வரணும். And the manipulation, இதுதான் நிறைய செய்யறோம். நல்ல manipulation பண்ணணும். Manipulation is getting things done from others for a predominant measures. இந்த predominant measure வேணும். இன்னைக்கு ஜஸ்வந்த் எஜுகேஷன் பத்தி சொன்னாரு. The purpose of the education is to bring out the creativity, uniqueness and hidden talent of the youth. இன்னைக்கு அப்படி இருக்கா எஜுகேஷன் அந்த மாதிரி இருக்குதா? இல்லைன்னா நம்ம என்ன செய்யறோம்? So they make them blossom into the beautiful human beings. நல்ல மனிதர்களா இருக்கணும். மனித கல்வி இருக்கணும். சும்மா மார்க் வாங்குறது இல்ல. மார்க் வாங்கி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு மார்க் வாங்கினவங்க இங்க இருக்காங்க. மனிதர்களை மனித நேயத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கல்வி நமக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு எஜுகேஷன் இஸ் நெசசரியான கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் ஆல்சோ மென்ட் டு டெவலப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஃபேஸ் ஃபியூச்சர் சேலஞ்சஸ் சக்சஸ்ஃபுல்லி. வாழ்க்கையில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு எஜுகேஷன் கொடுக்குறோம். எஜுகேஷன் சும்மா டெஸ்க்லயும் ஒரு டேபிள்லயும் இல்ல ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிறதல்ல. எஜுகேட்டட் பீப்புள் ஆர் டிஃபரெண்ட், லிட்ரேட் பீப்புள் ஆர் டிஃபரெண்ட். சும்மா படிச்சா மட்டும் புத்தி வராது. எஜுகேட்டடுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம வரணும். No subject is of greater importance than the education. It is the man and woman is a country that makes and build a nation, and it is education that is supported to build those men and women. ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. So men and நீ ஒரு பெண்ணை வந்து படிக்க வைத்தீர்கள் என்றால் ஒரு பரம்பரையே நீங்க படிக்க வைத்த மாதிரி. ஒரு பரம்பரைங்கிறது கிட்டத்தட்ட 5 தலைமுறைகள். அந்த 5 தலைமுறைகள் நீங்க பண்றது. சார் இவ்வளவு சொல்றீங்க. Tell me the rules for the success in life. There are only 3 simple rules. I can tell you very simple. If you do not go after what you want, if you உனக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு பின்னால் நீ போக வேண்டியதா, you never have it. உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. So if you do not go after what you want, you will not get it. If you do not ask, நீ கேட்கவில்லை என்றால், if you do not ask, please, the answer will always no. The answer will always no. நீங்க வந்து கேட்டால் கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்டால் கொடுக்கப்படும். கேட்கணும். நம்ம நிறைய பேர் கேட்பதே இல்லை. நம்ம நிறைய பேர் கேட்காதனாலதான் நிறைய விஷயங்கள் தெரியல. If you do not step forward, முன்னால நீங்க போகலன்னா you will always be in the same place. நீங்க நிற்கக்கூடிய இடத்தில் நிற்க வேண்டும் என்றால் கூட ஓட வேண்டும். இப்ப நீங்க நிற்கக்கூடிய இடத்துல நிற்கணும், ஓடணும். நீங்க ஓடாம நின்னீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஓவர்டேக் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த நிற்கக்கூடிய இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டும் என்றாலும் நீங்கள் ஓட வேண்டும். அப்படிதான் இருந்து பரவலாம். சார், strength grows when we dare. Unity grows when we pair. Love grows when we share. Relationship grows when we care and share. So before you assume, learn the facts. Before you assume anything, முதல்ல
சார் முதல்ல கண்ணை தரங்க, காதை தரங்க, இதை மூடுங்க. வாயை மூடிட்டு கண்ணையும் காதையும் தான் தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் யூ அஸ்யூம், learn the facts. Before you judge, understand why. Before you hurt someone, feel. யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. எதுக்காக ஹர்ட் பண்றீங்க? Don't hurt others. And before you speak, think. எண்ணி துரிய கர்மம். செய்வதற்கு முன்னால் திங்க் பண்ணணும். செய்வதற்கு முன்னால் திங்க் பண்ணணும். There are 4 blessed looks. Look back and get experience. You should look back and get the experience. அனுபவம். பின்னால் பார்த்து அனுபவம் தெரிந்து கொள்ள வேண்டும். Look forward and see the future. முன்னால் பாருங்கள், எதிர்காலம் தெரியும். So look front and get the and see the future. And look around and find truth. உங்களை சுற்றி பாருங்கள். உங்களை சுத்தி பார்க்கணும். உங்களை சுத்தி பார்க்கும்போது என்ன ட்ரூத் தெரியும். நம்ம பார்க்கறதே இல்லை. நம்ம கண்ணை மூடிக்கிறோம். எங்க திறக்கணுமோ அங்க திறக்கிறதுல, எங்க மூடுறோமோ அங்க மூடுறதில்ல. And look within, you will find confidence. You look within, you will find confidence. You should have a self confidence. சார் தன்னம்பிக்கை வேணும் சார். தன்னம்பிக்கை சார், எனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? I should love. I should have a confidence on me. I should love. நான் என்னை காதலிக்க வேண்டும். என்னை நான் விரும்ப வேண்டும். என்னுடைய திறமையை நான் பாராட்டிக் கொள்ள வேண்டும். செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அக்சலரேஷன், என்ன வேணும் சொல்ல, என்னை நான் உயர்த்திக்குள்ளே இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த ஜூம் இந்த மாதத்திலிருந்து எனக்கு 18வது ப்ரோக்ராம். எப்படி எல்லாரும் கூப்பிடுறாங்க? சோ எம்எல்ஏ கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்ன நான் நம்புறேன், அப்பதான் மத்தவங்க என்ன நம்புவாங்க. So you should have a confidence with you. Confidence never comes if you have all the answers. So confidence உங்களுக்கு இருக்கணும். சார் இதெல்லாம் இருந்தாலும் செல்ஃப் கேர். You should have a self care. How you will take a self care? If it feels wrong, don't do it. If you feel it is wrong, இது தவறு நினைச்சா செய்யாதீங்க. Say exactly what you mean. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டா சொல்லணும். கம்யூனிகேஷன் கேப்பே இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் கேப்ல தான் நிறைய பிரச்சனைகள் வருது. மாமியார் மருமக சண்டை, புருஷன் பொண்டாட்டி சண்டை, அப்பா பையன் சண்டை, அம்மா பையன் சண்டை, ஸ்டாஃப் கிட்ட சண்டை, பப்ளிக்ல சண்டை, ஆர்கனைசேஷன் சண்டை. கம்யூனிகேஷன் கேப் இருக்கக்கூடாது. சே எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட், வாட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங், என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை சொல்லணும். டோன்ட் பி எ பீப்புள் பிளேசர். மற்றவங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய விஷயத்தை விட்டு விடாதீங்க. ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட். உங்களுடைய இன்ஸ்டிங்க்டை நீங்க நம்பணும். நெவர் ஸ்பீக் பேட் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பத்தி நீங்க குறைவாகவே சொல்லக்கூடாது. உங்களை பற்றி குறைவாகவே சொல்லக்கூடாது. சில பேர் என்ன கேட்பாங்க, சார் என்ன சார் நீங்க பிசிக்கலா எப்படி இருக்கீங்க? ஐ செட் மை ஸ்ட்ரென்த் இஸ் மை ஹைட் அண்ட் வெயிட். நான் இன்னைக்கு சிஎம் பார்க்க போனாலும் சரி, கமிஷனர் பார்க்க போனாலும் சரி, யாரும் என்ன கையை தடுத்து நிறுத்துறது இல்லை. பிகாஸ் ஐ ஹாவ் மை ஸ்ட்ரென்த் ஆஸ் மை பிசிக்கல் ஃபிட்னஸ். ஐ கன்வெர்டட் இன்டு மை ஸ்ட்ரென்த். நிறைய இடத்துல வீக்னஸா இருந்தாலும் அதை ஸ்ட்ரென்த்தா மாத்திட்டேன். Never give up on your dream. Once running short of time. Never give up on your dreams. Don't be afraid to say no. Don't be afraid to say no. Don't afraid to say yes. Be kind to yourself. Let go of what can't content. Stay from time negativity. So love. So friends, finally I want to tell you, if you want to trust others. If you want to repeat others. If you want to help others. If you want to love and peace, give them away. If you want great friends, be one. So friends, that's what it works. You must have confidence. You should. சார் முதல்ல என்ன நான் விரும்பணும்? என் குடும்பத்தை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் வீதியை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் நகரத்தை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் மாநிலத்தை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் தேசத்தை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த உலகத்தை விரும்ப வேண்டும். நான் இருக்கும் இந்த பூமி தாயை வணங்க வேண்டும். சோ எல்லோரும் வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ மேடம் அவர்னா. தேங்க்யூ வெரி மச். ஓவர் டு பானுரேகா. தேங்க்யூ வாசு. மேடம் மோகனனா, நீங்க நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க நேஷன் பில்டிங் பத்தி. தேங்க்யூ ஃபார் தி சர்டிபிகேட் மா.